அன்பு நண்பர்களே, எனது ROUNDSTUBE என்ற யூடியூப் சேனலுக்கு தாங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளியில் நாம் இலங்கையில் புகழ்பெற்ற முருகன் கோவில் அமைந்திருக்கும் கதிர்காமம் பற்றி காணலாம். எப்பொழுதும் முழுமுதற் கடவுளான விநாயகரை முதலில் நாம் தொழுவது நம் மரபு. அதன்படி இலங்கையில் பிரசித்தி பெற்ற முருகன் திருத்தலமான கதிர்காமத்துக்கு அண்மையில் செல்ல கதிர்காமம் பிள்ளையார் ஆலயம் அமைந்துள்ளது. அது கதிர்காமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அதனை பற்றி இப்பொழுது காண்போம். செல்ல கதிர்காமம் என்ற இந்த ஊர் யானைக்காட்டின் நடுவே காட்சி தருகிறது. ஆரம்பத்தில் இங்கே திருவிழா காலங்களன்றி வேறு நாட்களில் மக்கள் போக்குவரத்து கிடையாது. ஆனால் தற்பொழுது வன இலாக்காவின் உதவியால் எல்லா காலங்களிலும் போக்குவரத்து வசதி உள்ளது. செல்ல கதிர்காமத்தில் மாணிக்க கங்கை தெள்ளத் தெளிவாய் ஓடி வளப்படுத்துகின்றது. பக்தர்கள் மாணிக்க கங்கையில் நீராடி செல்ல கதிர்காமத்தில் உள்ள விநாயகர் பெருமானை வழிபட்டு பின் ஏழுமலையானை தரிசிக்க கதிர மலையேறும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது. எனவே இங்குள்ள விநாயகர் பெருமானை மாணிக்க விநாயகர் என்று அழைக்கின்றனர். நாம் தற்போது கதிர்காமம் செல்வோம். அங்கு சென்று முருகனை தரிசிப்போம். கதிர்காமம் இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற புனித யாத்திரை தலம். இலங்கையில் உள்ள சமய தலங்களில் ஒன்றான இது தமிழர்கள், சிங்களர்கள், சோனகர் மற்றும் இலங்கை வேடுவர் போன்ற சமூகத்தைச் சார்ந்த மக்களால் வழிபடப்படுகிறது. கதிர்காம கந்தனின் பெயர் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் உள்ளன. அவையெல்லாம் அவனின் குணாதிசயங்கள், லீலைகள், வீரதீரச் செயல்களை வெளிப்படுத்தும் பெயர்களாகும். இக்கோயிலில் அருள்பாலிக்கும் கந்தனை வழிபடச் செல்வதே கதிர்காம யாத்திரை என்பது. கதிர்காம கோயிலின் அமைப்பு 7 மலைகளில் ஒன்றின் மீது கதிர்காம கந்தனின் காட்சி கொடுத்ததின் ஞாபகார்த்தமாகவும் மாணிக்க கங்கையின் இடது கரையோரத்தில் வள்ளியை மனம் புரிந்ததை குறிக்கும் முகமாகவும் கதிர்காம கோயிலில் அவன் பெயரில் கட்டப்பட்டுள்ளது. 3/4 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ளது. கோயில் சுற்று மதில் 6 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. சதுர வடிவிலுள்ள கோயில் வீதியில் சிறிய கோயில்கள் உள்ளன. கதிர்காம கந்தனின் அண்ணன் கணபதிக்கும் மூத்த மனைவி தெய்வ யானைக்கும் தனித்தனி கோயில்கள் உள்ளன. ஞான சுரூபியான பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் அழகும் பொலிவும் கொண்ட அரச மரமும் உண்டு. இவ்வரசு புத்தருக்கும் விஷ்ணுவுக்கும் புனிதமானது. மகா தேவாலயத்திற்கு 2 வாசல்கள் உள்ளன. தெற்கேயுள்ள பிரதான வாசல் வில் போன்று வளைந்த அலங்கார முகப்பை கொண்டது. பக்கத்தே சிறு கதவுண்டு. தேவாலயத்துக்கு எதிரே கந்தனின் 2வது மனைவி வள்ளியம்மன் கோயில் உள்ளது. கதிர்காம முருக கடவுள் கோயிலின் கருவறையின் சிறப்பு. ஆதிமூல அறைக்குள் பக்தர்கள் செல்ல முடியாது. திரையால் வெளி மறைக்கப்பட்டுள்ளது. இது பரம ரகசியமான புனிதத்துவம் மிக்க இடம். காற்றோ வெளிச்சமோ உட்புகாத வரையில் சாளரமோ துவாரங்களோ இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது. இவ்வறைக்கும் மத்திய அறைக்கும் இடையே சிறு கதவு உண்டு. யாரும் இங்கே செல்ல முடியாது. பூசகர் மட்டும் பக்தி சிரத்தையுடன் செல்வர். பக்தர்கள் தத்தம் காணிக்கைகளை செலுத்துவதற்கு மத்திய அறைக்கு அப்பால் செல்ல முடியாது. கதிர்காமத்தில் ஆடி திருவிழா ஆடி அமாவாசையில் தொடங்கி முழு நிலவு முடிய நடைபெறும். இதுபோன்றே கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீபத் திருவிழாவும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு பிறப்பு, தை மாத பிறப்பு, மாசி மகம், வைகாசி, விசாகம் போன்ற நாட்களிலும் சிறப்பாக விழா எடுக்கப்பட்டு வருகின்றன. நாம் இப்பொழுது கதிர்காமத்தில் உள்ள முருகன் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் வலம் வருவோம். அப்பொழுது தமிழர்கள், சிங்களர்கள் மற்றும் அனைவர்களும் ஒன்றாக கூடி வழிபடுவதை நாம் காணலாம். அருணகிரிநாதர் இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு 25க்கும் மேற்பட்ட திருப்புகழ் மாலைகளை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் மட்டும் தனித்து விடப்பட்டோம்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நிறைய ஆயிரும். அப்போ நம்மளும் மறந்துடுவாங்கன்றதுக்காக
இந்து கோயிலோடு சேர்ந்து நம்ம அவங்களையும்